நல்லா இருந்தது. என்டர்டெய்னிங்கா இருந்தது. சம்திங் டிஃப்ரெண்ட்டா இருந்தது படம். லவ்வோ லவ் டைட்டில் நல்லா இருக்குது. ஏன்னா பையனோட அ கஷ்டம் பொண்ணுக்கு புரியுது. பொண்ணோட கஷ்டம் லாஸ்ட்டா பையனுக்கு புரியுது. சம்திங் டிஃப்ரெண்ட்டா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டா இருக்குது. பார்க்கலாம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது பையன் எப்படி கஷ்டப்படுறான். செகண்ட் ஹாஃப் இஸ் பொண்ணு ரியலைஸ் பண்ணிட்டு பையனோட கஷ்டத்தை ரியலைஸ் பண்ணிட்டு பையனும் லாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். ஸோ நல்லா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. குட் மூவி. ஹீரோயின் புது முகம்னு நினைக்கிறேன். குட். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பவிஷ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இஸ் அ குட் ஆக்டர். நல்லா நைஸ் மூவி. நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ குட். ஓவரால் எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தனுஷரோட அக்கா பையன் ஆச்சு. ஸோ தனுஷ் சார் மாதிரி தான் ஆக்டிங்கும் சம்வாட், ஃபேஸும் தனுஷ் சார் மாதிரி தான் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஓவரால் மூவி இஸ் வெரி என்டர்டெயின்மெண்ட். நல்ல மூவி. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக டைம் வேணும்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரணும். ஹீரோலாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ பாதி படம் பார்க்க அப்படியே தனுஷ் மாதிரியே இருந்துச்சு. தனுஷே கூட்டிகிட்டு வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த படம் மோஸ்ட்டாக ஃபுல்லாக வேர்ட் பிளே வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேர்ட் பிளேலாம் கலக்கியிருக்காங்க, தூக்கிட்டாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் இந்த லவ் சீன்ஸ், எமோஷ்னலாக இருந்த சீன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபன்னு வேணுன்னா இந்த படம் தான் கண்டிப்பாக வரணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போவுமே பண்ணுற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற மாதிரி ஆக்டிங் யாராலையும் பண்ண முடியாது. பியூட்டிஃபுல்லாக பண்ணி முடிச்சு. வனிதா மேம் செம டச் இந்த படத்துக்கு. ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம்னு நடுவர் மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங்கும் கலக்கிட்டாங்க. ஹீரோயின் காம்போவும் நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு ரெண்டு பேரும் பார்க்க. ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக பார்த்தாலும் தேவ் டான் வெரி வெல். சாங்ஸ்லாம் இப்போது வைபு என்ன நல்லா வைபலாக இருந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் வந்து நல்லா ஜாலி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு வரலாம். ஏன்னா எல்லா பாட்டுமே வைபாக தான் இருந்துச்சு. எதுவும் நடுவில் வந்து பிரேக்கு போரு அந்த மாதிரிலாம் இல்லை. பாட்டு நல்லா வைபாக தான் போச்சு. அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதான் டிஃப்ரெண்ட் ஹாஃப்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பையனோட பிரச்சனை காட்டுறோம், செகண்ட் ஹாஃப் பொண்ணோட பிரச்சனை. ஆனால் பையனோட பிரச்சனை பொண்ணுங்க பண்ணுற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணோட பிரச்சனையும் காட்டுறோம். ஸோ ரெண்டு ஹாஃப்மே ஈக்குவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹாஃப் நல்லா இல்லை, இந்த ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் செம்மையாக இருந்துச்சு. அதான். ஹாய், நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லவ் ப்ரீமியர் ஷோ பார்க்க வந்தோம். உண்மையாகவே படம் வந்து இந்த லெவலுக்கு ஒரு என்கேஜாக இருக்குன்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் லவ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து லவ்வை எப்படி பார்க்கணும், ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க. சீரியஸாகவே வந்து செகண்ட் ஹாஃப் சீரியஸாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பவிஷ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம வேற மாதிரி தான் பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக பவிஷ் வந்து இதில் பண்ணியிருக்கானே சொல்லணும். ஏன்னா பவிஷ் கூட நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன். உண்மையாகவே இதை பார்க்கும்போது உண்மையாகவே ஐ எம் ஸோ ஹாப்பி. மச்சான் படம் எப்படி இருந்தது? சொல்லணும்னா எல்லாரோட லைஃப்லையும் ரிலேட் பண்ணி அந்தந்த லவ் சீனுக்கும் எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபேஸ் பண்ண எல்லா இஷ்யூஸும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குல்ல. உண்மையாகவே வந்து பவிஷ்க்கு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ பவிஷ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் தனுஷ் சார் ரெடி ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. இதில் நடித்த ஹீரோயினாக இருக்கட்டும், ஸோ அவங்களுமே பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி தினேஷ் சார், ப்ரொடியூசர் சினிமா என்டர்டெயின்மெண்ட், தினேஷ் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு தனஞ்சய் சார் இருக்கார், அவரும் இதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இதில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோட லவ்வுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இன்னும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்து. அந்த கான்ஃப்ளிக்ட், அதாவது நான் செலவு பண்ண காசு நீயே செலவு பண்ணுன்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் முன்னாடி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இதை விட இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட லவ் டுடே படம் மாதிரி தான். செல்ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இவங்க வந்து படத்தில் செலவு பண்ண காசு திருப்பி செலவு பண்ணிக்கிற கான்செப்ட் வந்து புதுசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் கொஞ்சம் கனெக்ட் ஆகல ப்ரோ. மியூசிக் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு ஈஸியாக. அப்புறம் வந்து அதான் ப்ரொடக்ஷனாகவும் பரவாயில்ல. இவங்க நல்லா பெரிய படத்துக்கு யூஸ் பண்ணுற வேண்டிய செலவை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ஃப்ரேம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஃபீல் கிடைக்குது. ஆர்டிஸ்டாகவும்
பிரேமாவும் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் சிவராமன் சாரும் நல்லா பண்ணியிருந்தார், பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. கேஎஸ் ரவிக்குமாரும் அப்பாவோட ரோலில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. எமோஷனலும் நல்லா கனெக்ட் ஆச்சு. அப்புறம் அதான் ப்ரோ மியூசிக் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகல, மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பையன் வந்து என்ன கஷ்டப்படுறான் லவ்ல, ஒரு பொண்ணு வந்து என்ன கோ த்ரூ பண்றா லவ்ல அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஓவரால் எல்லாருமே வந்து ரொம்ப அழகா, அந்த ஓவரால் காஸ்ட் வந்து ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப அதான் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருந்தது அவர் ஃபர்ஸ்ட் மூவிக்கு இதுக்கும். ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதான் ஓவரால் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் சாரை இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக நல்லா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸாக பட் எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த லவ்வை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து எல்லாம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு உத்தியோகத்தில் அமர்ந்ததுக்கப்புறம் இந்த லவ் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தின் மூலிமா இந்த மெயினாக இந்த கிரெடிட் கார்டு உத்தியோகத்தில் சேர்ந்த உடனே கிரெடிட் கார்டுன்ற ஒரு அந்த மெயின் சப்ஜெக்டை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்பினேஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதை கேரி பண்ண விதம் வந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பசங்களுக்கு, செகண்ட் ஆஃப் பொண்ணுங்களுக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஜானர். எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ஒரு லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படம் பயங்கரமாக எல்லார் மத்தியிலையும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு